ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உங்கள் சித்து விளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு முக்கியமான 2 விஷயம் இருக்குங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னோட உடன்பிறப்புக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ங்க. அவருக்கு நீங்களும் விஷ் பண்ணுங்கள். இன்று போல் என்றும் நீடொளி வாழ்க. ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வீட்டு செல்ல குட்டீஸ் எல்லாம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு டே தான் இது. அனைத்து குழந்தைகளுக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் உங்கள் சித்து விளாக்ஸ் சார்பாக எல்லாரும் குழந்தைகள் தின வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. ஓகேயா? இன்றைக்கி வந்துட்டு ஒரு பாட்டி நெய் கொண்டு வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே எல்லாருமே வாங்கிட்டு தான் இருக்காங்க, நம்ம தான் வாங்கலை. எப்படி இருக்குமோ என்னமோ நினச்சேன். பரவாயில்ல, ஓகேவாக தான் இருந்தது. இன்றைக்கி ஃபஸ்ட் டே தானே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் வேணும்னா அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க. நல்லா தான் இருந்தது. இன்றைக்கி வாங்கின உடனே சரி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு தக்காளி சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தக்காளி சாதம் நல்ல அந்த கிளைமேட் வேறு 2 நாளாக மழை வர்ற மாதிரியே இருக்கு. ஆனால் மழையும் காணோம், ஒன்றையும் காணோம். இன்னமோ என்னத்தை சொல்ல, மழை வருன்னு பார்த்து மழையவே காணுங்க. நல்லா இருட்டிட்டு கரும்னு வருது. சரி இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே வந்த மேகம்லாம் எங்கிட்டு தான் போகுதுன்னு தெரில, காணாமல் போயிடுது. நம்ம தக்காளி சாதம் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ அதுக்குன்னு தனியாக நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ஆல்ரெடி வீடியோ எடுத்திருப்பேன், ஆனால் அது கொஞ்சம் குளறுபடியாக தான் இருக்கும். நம்ம சமையலை பற்றி தான் உங்களுக்கே தெரியுமே, அதனால தான் சொல்கிறேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரெசிபி டீட்டெயிலாக கொடுக்குறேன். வீடியோ மட்டும் தான் குளறுபடியாக இருக்கும், சமையல் டேஸ்ட்டாக தான் இருக்கும். சரியா? அதில் யாரும் இனி குளறுபடி பண்ணிடவே கூடாது. ரொம்ப செஃப் கிடையாது, பட் நான் சமைக்கிறது நல்லா தான் இருக்கும். நம்மளோட கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை தானே வாழ்க்கை, அப்படி தான் சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு தெரியுமா, சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி தக்காளி சாதம் சோயா சாங்ஸ் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது. அம்மா சித்திலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நான் யூஸ் பண்ணதே இல்லை. எங்கிட்ட ஒரு வழியாக செஞ்சு சூப்பராக இருந்துச்சு, ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வேறு லெவலில் இருந்துச்சு டேஸ்ட்டு. நல்லபடியாக தக்காளி சாதம், தயிர், வெங்காயம், அப்புறம் முட்டை எல்லாம் வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. ஊருக்கு போகலாமா வேண்டாமான்னு ஒரே யோசனையாக இருக்குது. பார்ப்போம், அடுத்த வீடியோவில் நம்ம ஊருக்கு போயிருக்கோமா இல்லையோன்றதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்க, இதே மாதிரி அடுத்த ஒரு விளாகில் பார்க்கலாம். அது வரை உங்களை விடைபெறுவது உங்கள் சித்து. மறக்காமல் உங்கள் சித்து விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.